வணக்கம். வளர்ச்சியும் வரலாறும் ஒன்னா இணைஞ்சு நிக்கிற முக்கியமான தொகுதி சென்னை நகரோட மைய தொகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதிய. கல்வி, சுகாதாரம், வர்த்தகம், இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த தொகுதி மையமா இருக்கு. இப்படி நிறைய வளர்ச்சி பத்தி நம்ம பேசினா கூட இந்த வளர்ச்சி இந்த தொகுதி மக்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த வளர்ச்சி பிரதிபலிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வளர்ச்சி இருக்கா? நிறை குறைகள் என்ன? மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன? அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை மக்களோட குரலா தான் கேட்க இருக்கோம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி மக்களுடன் புதிய தலைமுறை. முதல்ல உங்க தொகுதியில நீங்க கண்கொள்ள பார்த்த வளர்ச்சி அப்படின்னா எதை குறிப்பிடுவீங்க? இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க எழும்பூர் தொகுதியில வளர்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணம், இப்போ நீங்க ப்ரோக்ராம் பண்ணது சேட்பட்டு தான். இந்த சேட்பட் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மை கட்டி கொடுத்தது டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்த எம்எல்ஏ தான். இன்னும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ் நகர் கிரவுண்டு, அங்கே வந்து ஹவுசிங் போர்ட் சம் கிளியரன்ஸ் இப்போ கொடுத்துட்டு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்படியே சேட்பட்லேயே நான் சேட்பட்டை எழும்பூர் தொகுதின்றதை விட நான் சேட்பட்டை சார்ந்தவன்றதால சேட்பட்டை பற்றியே நான் சொல்கிறேன். அப்படி டோபிகா நடத்தினா சலவை தொழிலாளி இவங்களுக்கு புதுசாக இப்போ வந்து கட்டிடம் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஆட்சி மறுபடியும் வந்து ரினியூவல் ஆனதுமே அவங்களுக்கு உண்டான அந்த அலாட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வளர்ச்சி நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் எழும்பூர் தொகுதியில். நீங்கள் பார்த்த வளர்ச்சி சொன்னீங்க. இந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர். எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறை மிக சிறப்பான முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே வந்து ஃபுட்பால் கிரவுண்டு, அதே மாதிரி பெரியமேட்டில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, இந்த கிரவுண்டு, இது மாதிரி விளையாட்டுத்துறையில் மிகுந்த வளர்ச்சி. அதே மாதிரி சுகாதாரத்துறை நிறைய இடங்களில் புதிய கட்டிடங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள் வந்து புதுசாக கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும். ஏன்னா மக்களுக்கு மிகவும் அடிப்படையான தேவை சுகாதாரம். அந்த சுகாதாரத்தில் மிகவும் சிறப்பான முறையில் கடந்த 5 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இங்க விளையாட்டுத்துறைக்கு இந்த தொகுதி ரொம்பவே முக்கியம்னு குறிப்பிட்டீங்க. அந்த விளையாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நீண்ட நாள் கோரிக்கை என்ன? அதை பத்தி யாராவது பேசுங்க. இந்த எழும்பூர் பகுதினா வந்து சாதாரண குடிசை பகுதி மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் இங்கே கோயில் நிலங்கள் அதிகமாக இருக்குது. இந்த கோயில் நிலங்களை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து நாங்கள் பல வாட்டி கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இலவசமாக பட்டா கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து கோயில் நிலம், குடிசை மன்ற வாரியம், குடிசை குடியிருப்பு, அப்புறம் கோயில் நிலங்கள், இந்த லேண்ட்லாம் வந்து பல ஆண்டு காலமாக குறைஞ்ச 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு இலவசமாக பட்டா வாங்கணும். எந்த நிர்பந்தம் இல்லாமல் காசு வாங்காமல் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே இலவசம் பட்டா கொடுத்துனுக்கிறாரு. மீண்டும் ஆட்சி வந்தால் அந்த ஏழை மக்களுக்கு பட்டா வழங்குவார்ன்றது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை இந்த எழும்பூர் சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 420 ஸ்கொயர் ஃபீட்டில் குறைஞ்சது 20 லட்சம் ரூபாய் வீடு தமிழக முதலமைச்சர் அவங்களுக்கு அழகு பார்த்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் வந்து குடிசை மாற்று வாரியம். அந்த குடிசை மாற்று வாரியம் வந்து மேம்படுத்தணும், இன்னும் மேம்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? எழும்பூர் தொகுதி தான் வரதராஜபுரம் பகுதி, அதாவது ஆல்பத்தெட்டு இருக்க நரியாங்கட்டு பகுதியில் அங்கே இருக்கிற குழந்தை தெருன்னு சொல்லுவாங்க, சின்ன குழந்தை தெருன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக கல்நறை ஓடு வீடாக தான் இருக்குது. ஆனால் அதிகபட்சமாக இங்கேருந்து எல்லாரையும் பெரும்பாகம் மாற்றுறது என்பது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற முதலமைச்சர் பல ஏரியாக்களில் எப்படியெல்லாம் இருந்த ஹவுசிங் போர்டை இடிச்சுட்டு புதுசாக கட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கல்நாரி ஓடு வீடுகளை அதே இடத்துல கட்டி கொடுக்கணும். ஆக்கிரமிப்பு என்கிற பேரில் அதை எடுத்து திரும்பவும் அதை வேறு பெரும்பாக்கம், கூடுவாஞ்சேரி இந்த சைடு இடங்களில் பெரும்பாலும் நகர்ப்புற காரியங்களை தள்ளுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வளர்ச்சியும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்க போய் அங்க கஷ்டப்படுறத காட்டில இங்கே கட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப நல்லது. மாற்று இடம் இல்லாம இருக்கிற இடத்திலேயே வந்து இந்த குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது நல்லது. நன்றி. இந்த சைட்ல இருந்து பெண்கள் தரப்புல இருந்து இருக்க கோரிக்கைகளை வந்து யாராவது பேசுங்க. வணக்கம்மா. பெண்களுக்கு வந்து எல்லாமே திருப்தி அடைஞ்சுதான் இருக்கிறோம் நாங்கள். அதாவது வந்து ஒரு ரேஷன் கடை முதியோருக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு போய் ரேஷன் வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு மாதமும் அவங்க அதை வாங்க தவறி விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வீடு தேடியும் வந்து அவங்களுக்கு ரேஷன் பொருள் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. அது வீடு தேடி மருத்துவம் என்றது வந்திருக்கு. அதுவும் இப்போ உடம்பு யாருக்காவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாலே அதுக்கு தேவையான ஆளுக்கிட்ட சொல்லி அவங்களும் வந்து வீட்டில் வந்து என்ன தேவையோ மாத்திரை மருந்து அதை கரெக்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால அதுவும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எழும்பூர் அப்படிங்கிறது மைய பகுதி. சவுத்துல இருந்து யாராவது வந்தாங்கன்னா சென்னைக்கு முதல்ல வந்து இறங்குறது அப்படிங்கறது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனா தான் இருக்கும். இந்த தொகுதியே பார்த்தோம்னா அதிக வந்து வாகன புழக்கம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். போக்குவரத்து நெரிசலும் மிகுந்த பகுதியும் கூட. இந்த போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்கு? நீண்ட நாள் பிரச்சனைனா என்ன இருக்கு? அதை குறிப்பிடுங்க. எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பேருந்து சாலைகள் அதிகம்.
அந்த பேருந்து சாலைகள்லாம் கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோடும் கனெக்ட் ஆகும், மவுண்ட் ரோடும் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் ஜாஸ்தி எழும்பூர் தொகுதியில். எல்லாமே ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான், எந்த ஸ்கூலும் பிரைமரி ஸ்கூலோட இல்லை, எல்லாமே ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறதுக்கு சாலையில் பயணிக்கும் போது பெற்றோர்களுக்கு மிகுந்த சிரமமாக இருக்குது. போதுமான போக்குவரத்து காவல்துறை பணியில் இருக்க மாட்டுறாங்க. அவங்க அந்த சிக்னலில் இருக்கிறாங்களா கண்டி அந்த ரோட்டில் வந்து மானிட்டர் பண்ண மாட்டுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்என்டோ ப்ராப்ளம். லாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் புளியந்தோப்புலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஏரியாவில் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை டெய்லி அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். போதுமான காவல்துறை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரோந்தும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோந்து போகிறது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு டீ கடையில் போய் நிற்கிறாங்க, இல்லை டிஃபன் கடையில் போய் நிற்கிறாங்க. ஏரியாக்குள்ளே போயிட்டு அந்த ஏரியாவில் புது ஆள் யார் வந்திருக்கிறா, அவங்க யாரோட கனெக்டடாக வந்திருக்கிறாங்க, ஒரு செய்தியே வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாததுனால லாண்ட் ஆர்டரை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப திணறாங்க காவல்துறை. மூணாவது விஷயம் வந்து சுகாதாரத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குப்பை வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து எடுப்பாங்க, மீதி 3 நாள் வந்து ஆள் பற்றாக்குறை. அது வந்து மாமன்ற உறுப்பினர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவரும் எவ்வளோ வந்து யார்கிட்ட பேசணுமோ பேசியிருக்கிறாரு. பட் ஆள் பற்றாக்குறை. அந்த குப்பையை வந்து கலெக்டிங் பாயிண்டில் ஒரு இடத்துல கொட்டுறாங்க. அந்த கொட்டு வந்து எடுக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். காரணம் என்னென்னா அந்த பாப்காட்டு, அந்த சின்ன பாப்காட் எடுத்துகிட்டு வந்து அந்த லாரியில் போடுறதுக்கு ஆள் இல்லை, ஆள் பற்றாக்குறை, பாப்காட் பற்றாக்குறை. 4வது வந்து போதை பழக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இளம் சிறார்கள்னு சொல்கிறாங்கல்ல, 12 வயசு 13 வயசு அந்த மாதிரி பசங்களை வந்து நம்ம வந்து காவல்துறை வந்து சீர்திருத்த பள்ளி மாதிரி அங்கங்கே அந்தந்த டிவிஷனில் போலீஸ் வச்சுருந்தாங்க, போலீஸ் பாய்ஸ் ஸ்கூல்னு. இப்போ அந்த போலீஸ் பாய்ஸ் ஸ்கூல்லாம் எங்கேயுமே செயல்படலை. அந்த இடம் அப்படியே பூட்டப்பட்டு இருக்குது. இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். சுகாதாரத்துறை, சட்டம் ஒழுங்குன்னு எல்லாத்துலயும் என்னென்ன கோரிக்கை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி. இந்த பக்கத்துல இருந்து எங்கள் பகுதி பட்டாளம் ஆஞ்சநேயர் கோவில், குருசாமி நகர், முன்சாமி தெரு, இந்த தெருக்களில் மழைக்காலங்களில் பார்த்தால் சுமார் அதை சுற்றி உள்ள 150 தெருக்களில் 3 அடி முதல் 4 அடி தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த 3 நாட்கள் எங்கெங்கு போய் தங்குவது என்றே தெரியாது. உள்ள பள்ளிகளில் போய் தங்குவார்கள், அந்த பள்ளிகளில் போதிய இடம் இருக்காது. உள்ள தெருவில் தங்குவார்கள். எப்படிப்பட்டாலும் அந்த வீட்டில் பார்த்தால் அது மழைக்காலங்கள் முடிந்து போனால் குறைந்தது 50,000 1 லட்சம் வரைக்கும் அந்த வீட்டு குடும்பத்திற்கு நஷ்டம் ஏற்படும். மழைக்காலங்கள்ல நிறைய கஷ்டம் இருக்கு, தண்ணீர் தேங்குறதுனால. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதுவரை ஆசியாவிலே பெரிய டோபிகனா, ஒரு 100 ஆண்டு கால டோபிகனாவை சீரமைத்து இன்னைக்கு 38 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது. 2வது பெரிய கல்யாண மண்டபம். யாருக்குமே இது வரைக்கும் ஸ்லம் ஏரியாவில் இது மாதிரி டீலக்ஸான திருமண மண்டபத்தை நம்முடைய சிஎம்டி ஃபண்டில் இருந்து அந்த மண்டபத்தை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். 2வது இந்த பார்க்கு வந்து 10 ஆண்டு காலமாக ஆண்டபோது இதுவரைக்கும் இந்த பார்க்கை சரி செய்யவில்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ஜிம்முக்கு எந்த பொருளும் கிடையாது. அந்த ஜிம்முக்கு தேவையான பொருள்களை, உபகரணங்களை வாங்கி கொடுத்து சுற்றி காம்பவுண்டுக்கு அந்த வலைகளை சரி செய்து இன்றைக்கு பல பிரச்சனைகளை நாங்கள் முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த பகுதியை பற்றி, விளையாட்டுத்துறையை பற்றி முதல்ல ஆரம்பத்தில் கேட்டாங்க, நான் பேசணும்னு நினச்சேன். நான் வந்து இந்தியன் கோல்டு மெடல் கபடியில், அது இல்லாமல் 3 நாட்டுக்கு போயிட்டு நான் பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கிறேன். விளையாட்டுத்துறையில் இந்த பெண்களை வந்து கொஞ்சம் முன்னேற்றணுன்ற எனக்கு ஒரு ஆசை. அந்த பெண்கள் வந்து ஒரு செக்யூர்டாக இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஸ்டேடியம் இந்த இடத்துல வேணும். யார் வந்தாலும் இந்த ஒன்று பண்ணி கொடுக்கணுன்ட்டு என்னோட விருப்பம். அதுவும் மேல்ட்டு என்னுடைய சேட்பேட்டில் ஸ்கூல் ரோடு வந்து 30 அடி ரோடு. இன்றைக்கி அந்த ரோடு வந்து வெறும் 10 அடி 12 அடியில் இருக்குது. 8 அடி வந்து ஆக்கிரமிப்புன்னு ஒரு இது ஒன்று போட்டு கொடுத்தாங்க ஏடிஎம்கே பீரியடில். பழைய வண்டியெல்லாம் வந்து ஓரம் நிப்பாட்டு இருக்காங்க. காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் எடுத்துக்கிட்டு, நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் போய் பார்த்து கூட பண்ணிக்கலாம். அது சரிங்களா? 30 அடி ரோடு, அது இது வரைக்கும் யாரும் க்ளீன் பண்ணவே இல்லை மேடம். தேங்க்யூ. புரியுது, நன்றி. விளையாட்டுத்துறையில பெண்களை ஊக்கப்படுத்த இன்னும் பாதுகாப்பான திடல்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நன்றி. இந்த பக்கத்துல இருந்து இளைஞர்கள் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை இருக்கு அப்படின்னு? இப்போ இந்த எழும்பூர் தொகுதியில் இப்போ விளையாட்டுத்துறைக்கு ஹெட் குவார்டர்ஸ் நேரு ஸ்டேடியம் எழும்பூர் தொகுதி உட்பட்டு தான் இருக்குது.
அப்போ இந்த கிரவுண்டெல்லாம் இப்போ இந்த 2 வருஷத்தில் இருக்கிறதுல இப்போ பராமரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வர இளைஞர்களுக்கு ஊக்குவித்தப்படுறதுனா இல்லை. ஏன்னா நம்ம தொகுதி முழுக்க கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக நம்ம வந்து காவல்துறைக்கு சொன்னால் யார் தகவல் சொல்கிறோமோ அந்த தகவல் போகுது. இப்போ ஒரு காவல் நிலையத்தில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, காவலரே இங்கே வந்து ரொம்ப குறைவு, மக்களோட அதிகமாகிடுச்சு. இப்போ சேத்பட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஷெனாய் நகர் வரைக்கும் போகுது. அப்போ அந்த இடத்துல காவல் நிலையங்களை அதிகப்படுத்தணும், காவலர்களை அதிகப்படுத்தணும். அப்போ இருக்கிற இந்த போதை வசுக்களை அதை ஒழிக்கணும்னா அதை காவல்துறை உதவியோடு தான் ஒழிக்க முடியும். அதுக்கு காவல்துறையே வந்து உடன்பட்டு இருக்கிறது வந்து எங்களோட குற்றச்சாட்டாக சொல்கிறோம். இன்னொன்று இப்போ எக்மோரில் ஐயாசாமி தெருன்னு ஒரு தெரு ஒன்று இருக்குது, நரியங்காடு பகுதின்னு இருக்குது. 3 தலைமுறையாக நீங்கள் வந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க, இவ்வளோ சைஸாக இருக்கும். 4க்கு 6 அடி தான் ஒரு வீடு, அதிலே தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களோட நீண்டகால் கோரிக்கை எங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு எங்களுக்கு வேணும், குடிசை மாட்டு வரத்தில் வீடு வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் திடீர் நகர் மக்களும் கழிவறை இல்லாத சுதந்திர இந்தியாவில் இன்னும் கழிப்பறை வீடு இல்லாத வீடுகள் இந்த எழும்பூர் தொகுதியில் இருக்குது. இப்போ அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வீடு கொடுக்கணும். மற்ற தொகுதியில் இருக்க மக்கள் எடுத்துன்னு வந்து இந்த கேபி பார்க் ஹவுசிங் போர்டில் வீடு கொடுத்தாங்க. ஆனால் இந்த தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு இன்னும் வீடு கொடுக்கல. இப்போ கேபி பார்க் ஹவுசிங் போர்டு வந்து அதிமுக காலகட்டத்தில் கட்டப்பட்டது. அதை நீங்கள் டிவிலாம் பார்த்துருக்கீங்க. அது கொட்டி அது பராமரிப்பு இல்லாமல் எப்போ வேணாலும் அது இடிந்து விட அவல நிலை இருக்குது. அங்கே லிஃப்ட் வேலை செய்து கிடையாது. 6 மாதம் முன்னாடி லிஃப்ட்லேருந்து ஒருத்தர் கீழே வந்து இறந்தார். அப்போ அங்கே போதுமான பராமரிப்பு இல்லை. அப்படி அவங்க கட்டிட்டாங்கன்னா இவங்க பராமரிக்காம இருக்காங்க. அப்போ அந்த ஹவுசிங் போர்டில் சுகாதார சீர்கேடு ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய திருட்டு நிறைய நடக்குது, நிறைய வண்டிகள் நிறைய காணாமல் போகுது. அப்புறம் இந்த நம்ம விளையாட்டுத்தில் கட்டணம் போதாது, நம்ம மாணவர்களை ஊக்குவிக்க இப்போ அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பாய்ஸ் ஸ்கூல், இந்த மாணவர்களை ஊக்குவித்த இந்த இரவு பாடசாலை, இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நல்வழிப்படுத்தி இங்கே கொண்டு வரணும். ஒரு தெரு 4 பசங்க மறைவாக செஞ்சு இந்த வேலையை ஊருக்கு முன்னாடி பெரியவங்க முன்னாடியே இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. கேட்டால் அவர் கண்மூடித்தனமாக தாக்க வராங்க. அப்போ அந்த பசங்களுக்கு தெரியல. ஒரு தலைமுறை சீரழிஞ்சு கட்டுறதுக்கு இந்த கஞ்சா புழக்கம் வரைக்கும் இதை கட்டுப்படுத்தணும் சொல்லி கோரிக்கை கேட்கிறோம். கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆன் தி ஹோல் ஒன் மோர் திங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபிளாக என்னன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நான் முதல்வர் திட்டம்ன்றது வந்து ரொம்ப ரீச்சபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆட்சியில் தான் நிறைய அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அண்ட் லேப்டாப் ஸ்கீம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து போய் சேர்ந்தது. நான் முதல் திட்டத்தில் நானே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் தான் எடுத்திருக்கேன். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் நானே ஒரு விட்னஸ். ஆக்சுவலி பிரசிடென்சி காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ், லெட்ஸ் சே விப்ரோ கம்பெனிஸ், ஐபிஎம்லாம் வந்து அழகாக வந்து 1000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஒரு பெரிய வளர்ச்சியாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நன்றி. குறிப்பாக எழும்பூர் பகுதியில் அரசு பள்ளிகள் இருக்குது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. அங்கே தலைமை ஆசிரியர் சரியான கழிப்பிடங்கள் இல்லை. மாணவர்கள் சேர்க்கை குறைச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர் சேர்க்கைலாம் குறைச்சலாக இருந்துட்டு அரசு ஆசிரியர் இல்லாத அங்கே காலை உணவு திட்டம் போட்டு என்ன பயன்? இது அதனுடைய சரி பண்ணணும். அரசு பள்ளியில் மற்ற இனத்து மக்களை சேர்த்தார், தலித் மக்கள் மட்டும்தான் அங்கே சேர்றாங்க. இந்த மாதிரி கல்விக்கு முக்கியம் தரணும், அதை சிறப்பாக செய்யணும்னு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்னென்ன விஷயங்கள் மேம்படுத்தணும்னு சொன்னீங்க, நீங்க பேசுங்க. ஆனால் எழும்பூரை பொறுத்தவரையிலும் ஒரு சீரும் சிறப்புமாக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே காவல்துறை வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் காவல்துறை. இப்போ எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேத்பட் ஏரியா இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உடைய சில பிரச்சனைகள் இப்போல்லாம் இல்லை, ரொம்ப கம்மி. இங்கே சேத்தோடுடைய போலீஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவும் மக்களுக்கு சேவையாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா சேத்தோடில் வந்து பாருங்கள், பசங்க ஃபுட்பால் ஆடிட்டு இருப்பாங்க காலையில். இப்போல்லாம் ரொம்ப ஒழுக்கமாகவும் சுத்தமாகவும் இருக்கிறாங்க. நான் இங்கே சேட்பட் பிருந்தாவனத்துலேருந்து பேசுகிறேங்க. இப்போது இந்த சேட்பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு தான் இருக்குது. இந்த பிருந்தாவனத்தில் மட்டும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அது ஏடிஎம்கே பீரியடில் போட்டது. இப்போ சப்போஸ் பிருந்தாவனத்தில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அந்த ஒயர் எல்லாம் லைன்லாம் கீழே போகுது. கெடபாரியை வச்சு குத்துன்னு குத்தினே இருக்காங்க ஒரு நாளெல்லாம். ஒரு ட்ரில்லிங் மிஷின் இல்லை இந்த இபி ஆஃபீஸில். வாடகைக்கு வாங்குறாங்க. அந்த கடை 10-11 மணிக்கு திறந்தோடனே வாடகை வந்து எங்கே ஃபால்ட்டுன்னு பார்த்து ஒரு நாள் ஆக்கிடுறாங்க கரண்ட் வரத்துக்கு. எங்கள் பிருந்தாவனத்தில் மொத்தம் 130 வீடு 500 குடும்பம் வாழுதுங்க. 500 குடும்பத்துக்கும் ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. அப்போ வந்து யார் வீட்லேயும் ஏசி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லார் வீட்லேயும் ஏசி வந்துடுச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தாழ மாட்டேங்குது. மாதத்துக்கு 3 முறை 4 முறை அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு அந்த சிமெண்ட் ரோடை எடுத்துகிட்டு பழைய மாதிரி தார் ரோடு எதுக்கு கேட்குறேன்னா, மழை தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது பூமிக்குள்ளவே.
அந்த சிமெண்ட்லேயே அப்படியே தேங்கி நின்றுடுது. அந்த சிமெண்ட் ரோடை கைட்டிட்டு எங்களுக்கு வந்து பழைய மாதிரி தார் ரோடு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். தடையில்லா மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னீங்க. இறுதி வாய்ப்பு. அரசு ஊழியர்கள் அவங்க கடமையை சரியாக செய்கிறாங்களா? தனியார் பள்ளியில் 30,000 ரூபாய் சம்பளத்தில் ஆசிரியர் வேலை செய்கிறாங்க. அரசு பள்ளியில் 80,000 சம்பளத்தில் ஆசிரியர் வேலை செய்கிறாங்க. 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆசிரியர் நம்மளோட வரி பணம். ஏன் பெற்றோர் போய் உங்கள் பசங்க படிக்கலன்னு போய் பார்க்க மாட்டீங்க? பள்ளியில் சேர்த்தா போதுமா? தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைல பெற்றோர் போய் பார்க்குறாங்களே, ஏன் அரசு பள்ளியில் இன்னைக்கு எத்தனை நார்த் இந்தியன் குழந்தைல நார்த் இந்தியன்ஸும் ஸ்கூல்லேருந்து கூட்டு வராங்க, தமிழ் குழந்தைய ஏன் கூட்டு வர மாட்டீங்க? தவறு முதல்ல நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டோம். ஆட்சியாளருங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க அரசு அதிகாரிகளை நம்பி. அரசு அதிகாரி அலட்சியமாக இருந்தால் பொதுமக்கள் நம்ம தான் கேள்வி கேட்கணும். அரசுங்க வந்து நடத்த தான் முடியும். ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை கெஞ்சா பழக்கம் சொன்னீங்க. கெஞ்சா பழக்கம் எல்லாத்துலையும் புழுக்கமாகிறது யார் காரணம்? ஒரு பிள்ளைய பெற்றவங்க அவங்க வீட்டில் பார்க்க முடியல, இவ்வளோ பிள்ளைங்கள தமிழக முதல்வர் எப்படி பார்ப்பாரு? சிஎம்டிஏ திருமண மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்கல்ல, டாக்டர் அம்பேத்கர் திருமண மண்டபம் சொல்லிட்டு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. சென்ட்ரல் ஏசி போட்டு அது மக்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்லி தான் எல்லாம் போய் புக் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போது அதோட விலை கேட்டிங்கன்னா தனியார் திருமண மண்டபத்தோட அதிகமாக இருக்குது. 1 லட்சத்துக்கும் மேலே வசூலிக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு இது என்ன பயன்பாடாக இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும். ஆதித்தனார் சிலை இருக்குல்ல, ரவுண்ட் டனர் சொல்லுவாங்க. ஆதித்தனார் சிலை ரவுண்ட் டனர்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு சாலை. அங்கே ஒரு மேம்பாலம் கிட்டத்தட்ட நம்ம கிண்டியில் கட்டின மாதிரி கூட ஒரு அழகான மேம்பாலத்தை தயவு செய்து இந்த மேம்பாலத்தை கட்டி கொடுத்தா. ஏன்னா கண் மருத்துவமனை அங்கே தான் இருக்குது, மகப்பேறு மருத்துவமனை இருக்குது, குழந்தை நல மருத்துவமனை இருக்குது, எக்மோ இருக்குது. ஏன்னா ஆம்புலன்ஸ் ரொம்ப அதிகபட்சமான தடைகள் உண்டாகுது. ஏன்னா அதுக்கான ஒரு நல்ல திட்டங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு மேம்பாலத்தை வருகிற எம்எல்ஏ நிச்சயம் கோரிக்கை வச்சு அதை கட்டி கொடுத்தா அவங்க நல்லா இருக்கும். எங்கள் பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் 55 குடும்பங்கள் பட்டாவுக்கு பணம் கட்டி வாங்கினார்கள். ஆனால் மீதி இருக்கும் 500 குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்க தமிழக முதல்வர் அடுத்து வரும் தமிழக முதல் எடுத்து கொடுக்கும்படி உங்களை பொண்ணு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க எழும்பூர் தொகுதியில் சேத்துப்பட்டு மட்டும் கிடையாது, புளியாந்தோப்பு, சூளை, தட்டாங்குளம் பகுதி வாழ் மக்கள், கேபி பார்க், புளியாந்தோப்பு எல்லாமே இருக்குது. இங்கே வந்தவங்க முக்கால்வாசி பேர் சேத்துப்பட்ட பற்றி மட்டும் தான் பேசுனாங்களே தவிர சூளை பகுதியும் தட்டாங்குளம் பகுதி மக்களை பற்றி பேசவே இல்லை. இந்த சூளை பகுதி தட்டாங்குளம் பகுதியில் மழை காலங்களில் ஒரு நாள் மழை பெஞ்சாலும் இடுப்பளவு தண்ணியில் மக்களுக்கு பசியும் பால் கூட கொடுக்க முடியாத அளவில் இருக்காங்க. இந்த தொகுதியில் 10 வருஷமா எம்எல்ஏ தான் திமுக. அந்த எம்எல்ஏ கூட ஒரு வார்த்தை வந்து பார்க்காத ஒரு சூழ்நிலை தட்டாங்குளம் பகுதி மக்கள் வாயில இருக்கு. எழும்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திச்சு பேசும்போது நிறைய விஷயங்களை குறிப்பிட்டாங்க. கல்வி, சுகாதாரம், மருத்துவம், மின்சார வசதி உள்ளிட்ட நிறைய துறைகள்ல என்னென்ன விஷயங்கள் வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இன்னும் என்னென்ன துறைகள்ல மேம்படுத்தப்படணும், நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. மக்களோட கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.